இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திற்கு என்று வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா பிசாசு அவரை திருப்ப முடியாது, எந்த மனிதனும் திருப்ப முடியாது, யாருடைய தவறான ஜெபங்கள் கூட ஆண்டவரை திருப்ப முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை கர்த்தர் என்னெல்லாம் சித்தம் வைத்திருக்கிறாரோ, உங்களுக்கென்று என்னெல்லாம் குறித்து வைத்திருக்கிறாரோ அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் நம்முடைய குடும்பத்தை நிரப்ப போகிறார். யாரும் திருப்ப முடியாது. ஆமென். எந்த மனிதனும் திருப்ப முடியாது. எந்த ஜெபங்கள் கூட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதை மாற்ற முடியாது. ஏன்னா பிள்ளையாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவர் சொல்லுகிறார், நான் கூட திருப்ப முடியாது. ஆமென். இன்னைக்கு இந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய கரத்தில், அப்பா என் குடும்பத்தை நான் ஒப்பு கொடுத்துட்றேன், எனக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு, எதிர்காலத்தை குறித்து பயமா இருக்கு, என்ன நடக்குமோ, என் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்குமா என்றெல்லாம் பயமா இருக்கு. ஆனா இந்த வசனத்தின்படி நீங்க என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது யாரும் அதை திருப்ப முடியாதப்பா. நீங்க உமக்கு சித்தமானபடி ஆசீர்வதிப்பீங்க, எங்களுக்கென்று குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவீங்க. ஆகவே உங்க கையில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா?